ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our show சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் பச்சை விளக்கு. 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அன்று வெளிவந்த திரைப்படமாகும். பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சௌகார் ஜானகி, எஸ் ராஜேந்திரன், சிஆர் விஜயகுமாரி ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, எஸ்வி ரங்காராவ், எம்ஆர் ராதா, நாகேஷ், சித்தூர் வி நாகையா, எஸ்ஆர் ஜானகி, கே சவுந்தர், ஸ்ரீராம், கருப்பு சுப்பையா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. ராம அரங்கண்ணல், ஏஆர் ஹசன் கான், டிஎஸ் ஆதிநாராயணன் ஆகியோர் இணைந்து வேல் பிக்சர்ஸ் மற்றும் ஏவிஎம் தயாரிப்பில் உருவானது பச்சை விளக்கு திரைப்படம். கே சூரியன் அவர்கள் எழுதிய கதைக்கு ராம அரங்கண்ணல் மற்றும் இறைமுடிமணி வசனம் எழுதினார்கள். திரைக்கதை பீம்சிங் அவர்கள். பச்சை விளக்கு திரைப்படத்துக்கு விட்டல் ராவ், டி பாலகிருஷ்ணன், ஆர் சேது ஆகிய 3 பேர் ஒளிப்பதிவாளர்களாக இருந்தனர். படத்தொகுப்பு பணிகளை இயக்குனர் பீம்சிங் அவர்கள் பால் துரைசிங்கம் மற்றும் திருமலை ஆகியோருடன் இணைந்து மேற்கொண்டார். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சாங்க. பாடல்களுக்கான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதினார். திரைப்படத்தில் அமைந்த ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் தான் ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பார். பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் பச்சை விளக்கு படத்துக்கு டைட்டில் வந்தது எப்படி அப்படின்னு கேட்டால் ஆச்சரியம்தான் ஏற்படும். சிவாஜி அவர்களுடைய வரிசையில் வந்த அடுத்த திரைப்படம் பச்சை விளக்கு. ராம அரங்கண்ணல் மற்றும் 2 நண்பர்களோடு சேர்ந்து ஏவிஎம் எடுத்த இந்த திரைப்படம் 3/4/1964 அன்று வெளியானது. இந்த படத்தில் சிவாஜி அவர்கள் ஒரு இன்ஜின் டிரைவர், நாகேஷ் அவர்கள் அவருடைய நண்பர். இந்த அடிப்படையை வைத்து ஒரு கதையை உருவாக்கினார்கள். படம் பாதி அளவு வளர்ந்து விட்டது. ஆனால் படத்துக்கு பெயர் முடிவு பண்ணாமலே இருந்தாங்க. ஏவிஎம் சரவணன் அவர்கள் வழக்கமாக ஸ்டூடியோவுக்கு காரில் போகும்போது டி நகரில் கிருஷ்ணகான சபா அருகே திரும்பினால் சிறிய ரயில்வே கேட் ஒன்று இருக்கும். அதை தாண்டித்தான் அவர் போக வேண்டும். ஒரு நாள் திடீரென அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இன்ஜின் டிரைவரை மையமாக வைத்து எடுக்க போகும் படத்துக்கு என்ன பெயர் வைப்பது அப்படின்னு முடிவாகாமல் இருந்த நிலையில் ரசிகர்களுக்கு ஒரு யூகமாக அந்த படத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைத்தேன். அப்போது தனக்கு சட்டென்று தோன்றிய யோசனையை செயல்படுத்தினார் சரவணன். ரயில்வே கேட் அருகில் 3 பேனல்களை வாடகைக்கு எடுத்து அவற்றில் சிவாஜி நடிக்கும் அப்படின்னு போட்டு வெறுமனே ஒரு பச்சை விளக்கின் படத்தை சிக்னல்ல பச்சை விழுமை அல்லது கார்ட் கையில் வைத்திருப்பாரு. அது போன்ற படத்தை வரைந்து அதன் கீழ் வருகிறது அப்படின்ற வார்த்தைகளுடன் விளம்பரப்படுத்தினார்கள். படத்தின் பெயர் பற்றிய விவாதத்தில் ஈடுபட்ட போது பல பெயர்கள் அலசப்பட்டன. ஆனால் இயக்குனர் பீம்சிங் போன்றவர்கள் இதில் விவாதிக்க என்ன இருக்கிறது, அதுதான் நீங்கள் பச்சை விளக்கை போட்டு வருகிறது என்று பேச வைத்து விட்டீர்களே. படத்தின் பெயர் பச்சை விளக்கு தான், வேறென்ன அப்படின்னு முடிவுக்கு வர பச்சை விளக்கு என்ற பெயர் அப்படித்தான் அந்த படத்துக்கு வந்தது. இந்த படத்திலையும் கண்ணதாசன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஜோடி கலக்கி இருப்பாங்க. பாவ மன்னிப்பு படத்தை போலவே இந்த படத்துக்கும் ஏவிஎம் நிறுவனம் போட்டி வைத்திருக்கலாம். அந்த அளவுக்கு பாடல்ல புகுந்து விளையாடி இருந்தார்கள். இன்றைக்கு பச்சை விளக்கு படம் அப்படின்னா மக்களுக்கு அதன் பாடல்கள் தான் நினைவுக்கு வரும். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. குத்து விளக்கு எரிய, தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தோழி. இன்றைக்கும் மக்கள் தொடங்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை பி சுசிலா அவர்கள் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு அருமையாக இருக்கும். அதுவும் அந்த படத்தில் மிக பிரபலமான கேள்வி பிறந்தது அன்று பாடலை பாடிக்கொண்டே
சிவாஜி அவர்கள் ரயில்வே ட்ராக்ல நடந்து கொண்டே வருவார். அவர் கூடவே நாகேஷ் அவர்கள் நடந்து வருவார். பாடலை காதால் கேட்ட ரசிகர்கள் சிவாஜி அவர்களை விட நாகேஷ் அவர்களின் அங்க அசைவுகளுக்காக கைத்தட்டினார்கள். இசையரசி பி. சுசிலா அவர்கள் பச்சை விளக்கு திரைப்படத்துக்காக பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பாட்டு தான் அவள் மெல்ல சிரித்தாள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.